ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து ஜவ்வரிசி வடாம், அதுக்கப்புறம் திராட்சை ஊறுகாய். இந்த 2 ரெசிபியுமே நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ஜவ்வரிசி வடாமும் கிரேப்ஸ் பிக்கலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போது நம்மளுடைய கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம், இது என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச அரிசி பருப்பு சாதம் செய்கிறேன் வாங்க. இப்போது அரிசி துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தான் நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதை வந்து ஊற வச்சுட்டு நம்ம இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஏதாவது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஊறுறதுக்கு அந்த ஒரு 15-20 நிமிஷம் போதும். இப்போது நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை. இந்த ரெசிப்பியில் வந்து சின்ன வெங்காயமும் போடுறாங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இது வந்து இண்டக்ஷனில் வைக்கக்கூடிய பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி பாட்டம் இண்டோலியம் பாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து பிரியாணி பாட்டு இண்டோலியம். நான் வந்து ஃபுல்லாக இண்டக்ஷனில் தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன். இப்போது நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபி வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப முக்கியமாக போடணும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். இந்த ரெசிப்பியில் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே போடுறாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே லேசாக வதக்கிக்கிறோம். இந்த பூண்டுடைய வாசனையெல்லாம் ரொம்ப தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு வாசனை. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். அதாவது ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம், கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு அந்த ஸ்டேஜ் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இந்த தக்காளியும் லேசாக மசிகிற மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா நம்ம வதக்கிறோம். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், நான் இன்றைக்கி சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன். இந்த ரெசிப்பியில் சிலர் வந்து தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்படியும் சேர்க்குறாங்க. நான் வந்து சாம்பார் தூள் அதிகமாகவும் தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அப்போ தான் இந்த பச்சை வாசனை போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேங்காய் ரொம்ப முக்கியம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் தேங்காய். நீங்கள் செய்யும்போது நிறைய தேங்காய் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் துருவி போட்டிருக்கேன். இதில் கட் பண்ணியும் போடுறாங்க சின்ன சின்னதாக. உங்களுக்கு எது வசதியோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் நிறைய இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி நான் அளந்து வச்சுருந்தேன். எப்படின்னா, நம்ம வந்து 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் துவரம்பருப்பும் போட்டோம் இல்லையா, அதனால் நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். நான் இப்போ என்ன காட்டுறேன்னா, இந்த மாதிரி ஒரு குழம்போ இந்த மாதிரி கலந்த சாதமோ இந்த மாதிரி கொதிக்கும் போது இது மாதிரி நடுவுலேருந்து பபுள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நடுவுலேருந்து கொதித்தா அந்த சாப்பாட்டுக்கு உண்டான உப்பு வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓரத்துலேருந்து கொதித்தா உப்பு கம்மியாக இருக்குங்கிறது தெரியும். இது எப்போ யூஸ் ஆகுன்னா, நம்ம ஏதாவது விசேஷ நாட்களில் டேஸ்ட் பார்க்காம சாமிக்கு படைப்போம் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி நடுவில் கொதிக்கிறத வச்சு நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நான் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம இந்த தண்ணியில் கலந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்த உடனே அரிசியும் பருப்பும் அரிசியும் தண்ணியும் உங்களுக்கு சமமாக வரும். இந்த ரெசிப்பியை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். நான் ட்ரெடிஷ்னலாக
எல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் தானே செய்வாங்க. அப்போல்லாம் நான் அந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இப்போ இன்னும் சீக்கிரமாக வேலை முடியும்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கும்போது 2 விசில் வச்சா போதும். இப்போது நம்மளுடைய அரிசி பருப்பும் சம அளவுக்கு வரும்போது நான் தம் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தான் தம் போட்டிருக்கேன். ஏன்னா அரிசி வந்து கம்மியான அளவில் வச்சுருக்கோம். அரிசி அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக 20 நிமிஷம் தம் வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோயம்புத்தூர் ஸ்டே அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஹைலைட் வந்து நெய் போடணும். அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் போடணும். இது இந்த ரெசிபிக்கு ரொம்ப மஸ்ட்டு. கடைசியாக மிளகை வந்து 1-2 இடித்து போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து மிளகுத்தூள் வந்து தூளாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை. நல்லா புலப்பலன்னு வந்திருக்குது நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. செய்யறதும் ரொம்ப ஈஸி. அதுவும் இண்டக்ஷனில் செய்யும்போது ரொம்ப வேகமாகவே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறாங்க. இது மாதிரி வத்தல் இருக்கு இல்லையா, வத்தல் மட்டுமே போதும், ஊறுகாய் போதும். அதே மாதிரி தயிர் மட்டுமே கூட வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச வத்தலையும் அதே மாதிரி திராட்சை ஊறுகாயும் தான் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வடாம் ரெசிபி, கிரேப்ஸ் பிக்கிள் ரெசிபிக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.